சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் அனைவரை மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைய நாளும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் செய்து கொள்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வரமாக இருக்கின்றது. அந்த வரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளை போன்று இன்னொரு நாள் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆகவே நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் ஒரு முன்னேற்றகரமான நாளாக அமைய வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நாளை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் பல விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இன்றைய நாளுக்கான சிந்தனை. எங்கே விழுந்தாய் என பார்க்காதே, எங்கே வழுக்கினாய் என பார். பொதுவாகவே மனித வாழ்க்கை எனப்படும் போது அதில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தடங்கல்கள் வரும். நாங்கள் நினைக்கின்ற விடயங்களை எங்களால் சாதித்துவிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிறைய இடங்களில் நாங்கள் விழுந்து விடுவோம் அல்லது தடிக்கி விடுவோம். அந்த இடங்களில் நாங்கள் அப்படியே இருந்து விட்டோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் ஓட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே வாழ்க்கையில் எல்லா விடயங்களுக்கும் யதார்த்தமான எல்லா செயற்பாடுகளுக்கும் பொருத்தமான ஒரு சிந்தனை தான் காலை பொழுதிலே தந்திருந்தோம். அடுத்து உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைக்கின்ற யோகா பகுதி. உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த யோகா பகுதி உங்களுக்காக வழங்கியிருந்தோம். வாழ்க்கை என்பது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விடயம். எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் நிறைய விடயங்களை ஆசைப்படுவோம். நிறைய விடயங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை கனவுகள் எங்களுக்குள்ளே இருக்கும். சில நேரங்களில் எங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிராசையாகி போனவை தான் அதிகமாக இருக்கும். உண்மையில் இதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. அண்மையில் எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி, அதாவது சீக்ரெட் என்கின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதன் போது கிடைத்த சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் எல்லோருமே நினைப்போம், எங்களுக்கு ஒரு விடயத்தை அடைந்து விட வேண்டும், அந்த விடயத்தை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அதிகமாக நினைப்போம். ஆனால் சில வேளைகளில் அது கிடைக்காமல் போகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. இதுக்கு முக்கியமான காரணமாக அந்த சீக்ரெட் என்ற டாக்குமெண்ட்ரியில் கூறுகின்ற விடயம்தான், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதனை அடைய விரும்புகின்றோமோ, எதனை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம், அந்த விடயத்தின் மீது அதிகமாக நாங்கள் அக்கறை வைக்க வேண்டும். அதன் மீது எங்களுடைய ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும். சாதாரணமாக நாங்கள் ஒரு பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் என்ற எண்ணக்கருவை தாண்டி நான் சித்தி அடைந்து விடுவேனா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்புமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. எனது முயற்சியில் சில நேரம் தளர்வுகள் ஏற்படுகின்றன. சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் எங்களை சுற்றி நிறைய சக்திகள் இருக்கின்றன. எங்களுடைய அந்த வேவ்ஸ் என்று சொல்வார்கள், கதிர் அலைகள் இருக்கின்றன. அது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் ஒரு நேரத்தில் நினைப்போம், ஒரு பாடலை பாட வேண்டும், இந்த பாடலை நான் பாட வேண்டும் என்று நினைக்கும் போது எனக்கு அருகில் இருக்கிற நண்பன் அந்த பாடலை பாடியிருப்பார். அதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது அந்த கதிரலைகள். எங்களுடைய சிந்தனையிலிருந்து வெளியேறுகின்ற கதிரலைகளின் மீதான தாக்கம் தான் அங்கே தாக்கம் செலுத்துகிறது. அதே போன்றுதான் நாங்கள் எதன் மீது ஆசை வைக்கின்றோமோ, எது தேவை என்று நினைக்கின்றோமோ அவற்றின் மீது நீங்கள் தொடர்ந்தும் ஆழமாக நீங்கள் அந்த ஆசையை வையுங்கள். தொடர்ந்தும் அது பற்றி சிந்தியுங்கள், அதனை பற்றி பேசுங்கள், உரையாடுங்கள். அதனை ஒரு பாசிட்டிவ் பாயிண்டிலே இருந்து நீங்கள் பாருங்கள். அது கிடைத்து விடாது. என்னால் சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு ஷர்ட் வாங்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுமாக இருந்தால் அந்த ஷர்ட்டை என்னால் வாங்க முடியுமா, என்னிடம் காசு இருக்கிறதா, எப்படி காசு வரும், இதனை வாங்குவதற்கான வாய்ப்பில்லை, இது பணக்காரர்களால் மட்டும்தானே வாங்க முடியும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்குள்ளே ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதனை உங்களால் அடைந்து விட முடியாது. நீங்கள் முழுமையாக நம்புங்கள், அந்த ஷர்ட் என்னால் வாங்க முடியும், நான் அந்த ஷர்ட்டை அணிவேன், அணிந்து கொண்டு நான் இந்த நிகழ்வுக்காக செல்வேன், இப்படி நடக்கும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப உண்டு பண்ணி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அந்த விடயத்தை கொண்டு வந்து அடைய செய்யும். ஆகவே நீங்கள் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு ஷர்ட்டை வாங்குவதாக இருந்தால் அந்த ஷர்ட்டை வாங்கிவிட்டேன், அணிந்து விட்டேன், அந்த ஆடை எனக்கானது என்ற எண்ணத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ளே பாசிட்டிவான சிந்தனையை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் உங்களால் அதனை அடைந்து விட முடியும். உலகத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் நாங்கள் சிறிய வயதில் ஆசைப்பட்டிருப்போம் ஒரு விடயத்தின் மீது. இந்த வீட்டில் வாழ வேண்டும் அல்லது இந்த வீடு எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு எனக்கு சிறிய வயதில் இருந்திருக்கும். ஆனால் அது காலப்போக்கில் அப்படியே மறந்து போயிருக்கும். ஆனால் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்காக அந்த வீடு சொந்தமாகும், எனக்காக அந்த வாகனம் சொந்தமாகும், எனக்காக அந்த இடம் சொந்தமாகும். இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் ஒன்றின் மீது ஆர்வம் வைப்பீர்களாக இருந்தால் தொடராக அவற்றுக்காக உழைத்து கொண்டே அந்த சிந்தனைகளையும் அதன் மீது நீங்கள் தொடர் தாக்கங்களை செலுத்துங்கள். உங்களுடைய அந்த பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு அந்த பொருளை கொண்டு வந்து அடைய செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இப்படியான நிறைய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இருந்திருக்கும். ஆகவே இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
மாநில நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் கூட ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இன்றளவில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போது உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் எவ்வாறு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கை திறன்களை எவ்வாறு முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசப்படுகின்ற, சர்வதேச அளவில் மும்முரமாக செயற்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அண்மைய நாட்களில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக. இந்த விடயம் சார்ந்தும் நிறைய விடயங்கள் கதையாடப்படுகின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இலங்கையில் செயற்பட்டு வருகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்ற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் என்கின்ற அமைப்பை சேர்ந்த 2 பேர் எங்களோடு வந்திருக்கின்றார்கள். இவர்களோடு நாங்கள் இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் சம்பந்தமாகத்தான் இவர்களோடு பேச இருக்கின்றோம். டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்பது இன்றளவில் மிக முக்கியமான கதையாடலுக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நவீன இளைஞர்களுக்கு மத்தியில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த துறை சார்ந்து கற்கின்ற விடயங்கள் நிறையவே இருக்கின்றன. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். அம்பாறை மாவட்டத்துக்கான ப்ரொஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கின்ற அர்ஷத் இஸ்மாயில், அதே நேரம் திருகோணமலை மாவட்டத்துக்கான ப்ரொஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கின்ற வரும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் சதீஷ்குமார் ஆகியோர் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் இந்த விடயத்தை பேசுவதற்கு முன்னர் உங்களுடைய இந்த நிறுவனம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் பற்றி எங்களுக்கு சிறிய அறிமுகத்தை தாருங்கள். ஆமாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் ஒரு கன்சல்டன்சி கம்பெனி. நாங்கள் இலங்கையிலே கடந்த காலங்களாக நம்முடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அண்மையில் 2018ஆம் ஆண்டு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீமானது ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேலை திட்டம் ஒன்று இலங்கையிலே தற்பொழுது 4 மாவட்டங்களில் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த வேலை திட்டம் நடந்து கொண்டு போகிறது. குறிப்பாக சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் துறையிலே இருக்கின்ற தொழில் வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அதற்காக இளைஞர் யுவதிகள், ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோரை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறன்களை விருத்தி செய்து இந்த சுற்றுலாத்துறையிலே ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது என்னுடைய பிரதான நோக்கமாகும். நிச்சயமாக இவர்கள் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான செயற்பாடாக இருக்கின்றது. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக சற்று சொல்லுங்கள் அர்ஷாத். ஆமாம், எங்களது சதீஷ்குமார் அவர்கள் கூறியது போன்று இந்த S4IG என்கின்ற ஒரு திட்டம், ஒரு ப்ரோக்ராம் உண்டு, ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத். இது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியினூடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு செயற்திட்டம். இந்த திட்டத்தினுடைய பல வகையான செயற்பாடுகள் இன்று பல நிறுவனங்களினால் மேற்கொள்ளப்படுகின்றது. எங்களை போன்ற எமோஷனல் இன்டெலிஜென்ஸை போன்று பலதரப்பட்ட எங்களது துணை நிறுவனங்களோடு அவர்களுடைய அமைப்பாளர்களுடைய செயற்பாட்டோடு இந்த திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற விடயம் இந்த S4IG ப்ரோக்ராமுக்காக, எங்களுடைய இந்த செயற்திட்டத்திற்காக நாங்கள் எவ்வாறான விடயத்தை செய்கின்றோம் என்றால், சோஷியல் மார்க்கெட்டிங் கம்பெயின் என்கின்ற ஒரு பகுதியினை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது இந்த சோஷியல் மார்க்கெட்டிங் கம்பெயின் என்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் அபிவிருத்தி செய்கின்ற செயற்பாட்டு திட்டங்களில் ஓர் அங்கமாக இந்த சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் துறை சம்பந்தமான ஒரு புரிந்துணர்வினை, ஒரு சிறந்த ஒரு புரிந்துணர்வினை மக்களிடத்திலே கட்டி எழுப்புவதற்கான ஒரு செயற்திட்டமாகவும், அத்தோடு இது பற்றிய பல கட்டங்களிலான விழிப்புணர்வை வழங்கக்கூடிய செயற்திட்டங்களை கொண்டதாகத்தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸுடைய செயற்பாடு காணப்படுகின்றது. எங்களுடைய இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுடைய செயற்பாடு சதீஷ்குமார் கூறியது போன்று அம்பாறை மாவட்டம் மற்றும் திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், பொலனறுவை மாவட்டம் ஆகிய 4 மாவட்டங்களை குறித்து எங்களுடைய செயற்பாடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இது பிரதானமாக எங்களது S4IG-யினுடைய ஒரு முக்கியமான ஒரு தொனிப்பொருள் என்னவென்றால், சுற்றுலாத்துறை ஊடாக வறுமையினை குறைத்தல் என்கின்ற ஒரு தொனிப்பொருளூடாகத்தான் அவர்களுடைய எங்களுடைய இந்த தொனிப்பொருள் அமைந்திருக்கிறது. ஆகவே சுற்றுலாத்துறை ஊடாக எவ்வாறு வறுமையை குறைக்க முடியும் என்கின்ற இந்த திட்டத்திற்கு அமைவாகத்தான் எங்களை போன்று இன்னும் பல அமைப்புகள் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு புறமாக இந்த சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை சம்பந்தமான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இளைஞர் யுவதிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இந்த சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையிலே எவ்வாறான தொழில்துறைகள் காணப்படுகின்றன, எவ்வாறான வருமானங்களை நாங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும் என்கிற ஒரு விழிப்புணர்வை வழங்குகின்ற போது, அதிலே விழிப்படைகின்றவர்கள் இந்த துறைக்கு வருவதற்கு அவர்கள் விருப்புணர்வோடு வருகின்ற
வருகின்றார்கள் என்றால் அவர்களை எங்களோடு உள்வாங்கி அவர்களுக்கான பல பயிற்சி நெறிகளை இப்போது நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த செயற்திட்டம் இந்த 4 மாவட்டங்களிலும் பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்திட்டம் எங்களது S4IG ப்ரோக்ராம் ஊடாக நீங்கள் அந்த S4I கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியும்? அது வந்து ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்திலே அழைப்போம். இதனுடைய முக்கியமான நோக்கம் நான் கூறியது போன்று திறமை ஊடாக அந்த திறமையை விருத்தி செய்வதன் ஊடாக சுற்றுலாத்துறைக்குள்ளே ஆட்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக. குறிப்பாக நீங்கள் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் என்பது இந்த சுற்றுலாத்துறையும் விருந்தோம்பல் துறை மாத்திரம் மையப்படுத்தி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போல எமோஷனல் இன்டெலிஜென்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் என்று ஏன் எங்களுடைய நிறுவனத்துக்கு, அதாவது எங்களுடைய ஒரு பேரை வைத்தோம்னு சொன்னால், அண்மை காலமாக நீங்கள் பார்க்கலாம் பல நிறுவனங்களில் கம்பெனிகளில் வந்து வேலை ஆட்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வேலை செய்வாங்க. என்ன சொன்னால் டார்கெட் இருக்கும் அல்லது மேலிடத்தில் இருக்கிற ப்ரெஷர் அப்படி இருக்கும். ஆனால் எங்களுடைய இந்த டீம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எவ்வாறு நாங்கள் எங்களுடைய சக ஊழியர்களோட நாங்கள் சகஜமாக பேசி உரையாடி ஒரு வேலை திட்டத்தை சுமூகமாக அந்த இலக்கை இலவாக அடையக்கூடிய இதுவாக இருக்குது. அவ்வாறாகத்தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி நாங்கள் இந்த கன்சல்டன்சி கம்பெனிக்கு நாங்கள் பேரை வைத்திருந்தோம். இதிலே பல வாழ்க்கை திறன் பயிற்சிகள், அதே போல் எங்களை நாடி வருகின்ற நாங்கள் கிளைண்ட் என்று சொல்லுவோம். உதாரணமாக தனியார் கம்பெனிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எங்களுடைய நிறைய பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய ஊழியர்களுக்கு நாங்கள் வாழ்க்கை திறன் சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் போன்றவைகள் நாங்கள் செய்திருக்கிறோம். அவ்வாறான வேலை திட்டங்கள் தான் நாங்கள் பரந்தளவில் இலங்கை பூராகவும் எங்களுடைய நாடி வருகின்ற கிளைண்ட்டுக்கு இந்த சேவையை கொடுக்கின்றோம். அதே போல் தான் 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth என்ற ப்ரோக்ராமோட எமோஷனல் இன்டெலிஜென்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் ஆனது இணைந்து இந்த வேலை திட்டத்தினை, அதாவது சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் துறை தொடர்பான வேலை திட்டத்தினையும் செய்துകൊണ്ടിருக்கிறோம். நிச்சயமாக எமோஷனல் இன்டெலிஜென்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் அவர்கள் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, புலனர்வை ஆகிய மாவட்டங்களில் தான் இவர்களுடைய செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய முக்கியமான கருப்பொருளாக, இவர்களுடைய முக்கியமான செயற்பாடாக சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை சார்ந்த செயற்பாடுகள் தான் இருக்கின்றன. அது சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். நான் இன்றளவில் இளைஞர்களுக்கு மத்தியில் ஆரம்ப காலங்களில் மிக பிரபலமாக இல்லாவிட்டாலும் கூட அண்மைய நாட்களில் நாங்கள் பார்க்கும்போது இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் துறை சார்ந்து பாரிய ஈர்ப்பு இருக்கின்றது. இது சார்ந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது, இதனூடாக என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்பது சம்பந்தமாகலாம் விரிவாக பேச தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய சந்தேகங்களுக்காகவும் அழைக்கலாம். 0112255322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் இலிருந்து 2 பேர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ப்ரொஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கின்ற அர்ஷாத் இஸ்மாயில், அதே நேரம் திருகோணமலை மாவட்டத்துக்கான ப்ரொஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கின்ற சதீஷ்குமார் ஆகியோர் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த நிறுவனம் சம்பந்தமாக நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். எமோஷனல் இன்டெலிஜென்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீமுக்கும் இந்த சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் ஆகிய துறைக்கும் இடையிலே என்ன மாதிரியான தொடர்பு, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வேலை திட்டமானது நாங்கள் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்திலே தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட் லைஃப் ஸ்கில் எங்களோட நிறுவனம் அந்த வேலை திட்டத்துக்கான வேலை திட்டங்களை சமுதாய மட்டத்துக்கு எடுத்துச் செல்கின்றோம். குறிப்பாக இந்த ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth என்ற வேலை திட்டமானது 2 அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை திட்டம். அதாவது ஆஸ்திரேலிய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 அரசாங்கத்தினாலேயும் அமுல்படுத்தப்படுகின்ற இந்த வேலை திட்டத்தினை சமுதாய மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு சேர்ப்பது எமது எமோஷனல் இன்டெலிஜென்ட் லைஃப் ஸ்கில் நிறுவனத்தினுடைய வேலை திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலாத்துறை என்னும் போதே எங்களோட மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றும் ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லி. ஆனால் சுற்றுலாத்துறை விருந்தோம்பல் துறைன்றது ஹோட்டல் மாத்திரமல்ல. என்னென்னு சொன்னால் அதிலே 3 விடயங்களை நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக போக்குவரத்து, ட்ராவல் என்று சொல்வார்கள், டூரிசம், அதே நேரத்தில்
விருந்தோம்பல் துறை. அப்போ உதாரணமாக ஒரு வெளிநாட்டு ஒரு பிரயாணி அவர் இலங்கையிலே தன்னுடைய நேரத்தை கழிப்பதற்காக வருவதாக இருந்தால் அவர் ஆரம்பத்திலே ஒரு ஏரோப்ளேன் மூலமாகத்தான் இலங்கைக்கு வர வேண்டும். அப்போவே அவருடைய அந்த துறையிலே வேலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. உதாரணமாக டிக்கெட் புக்கிங்காக இருக்கலாம். அதே நேரத்தில் அவர் இந்த ஏர்போர்ட்லேயே இறங்கி இலங்கையிலே ஒரு சுற்றுலா தலத்துக்கு செல்ல வேணுமாக இருந்தால் நிறைய வேலைகள் அதிலே தங்கியிருக்கின்றன. உதாரணமாக இந்த ஏர்போர்ட்டில் இருக்கின்ற வேலை திட்டங்களாக இருக்கலாம். அந்த நபரை ஒரு குறித்த டெஸ்டினேஷனுக்கு அந்த குறித்த இடத்துக்கு கூட்டிச் செல்வதற்கான வாகன ஓட்டுநராக இருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த சுற்றுலா துறையிலே அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் தனக்கு தேவையான இடங்களை சென்று பார்ப்பதற்காக டூர் கைடு என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது இந்த வழிகாட்டி. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், இந்த வழிகாட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த வேலையிலே வயது எல்லைகள் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் இந்த சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் நாங்கள் வயது போக போகத்தான் எங்களுக்கு அனுபவங்கள் அதிகமாக வரும். அதே போல் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியமான ஒரு துறை. ஆகவே தான் இந்த சுற்றுலாத்துறையிலே நாங்கள் பெண்கள், ஆண்கள், அதே போல் மாற்றுத்திறனாளிகளையும் நாங்கள் இணைத்து கொண்டு இந்த வேலை திட்டத்தின் ஊடாக ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை திட்டமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இலங்கையில் அதிகமான அந்நிய செலாவணி வெளிநாட்டு வருவாய் வரக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றன. இந்த சுற்றுலாத்துறையை பல்வேறுபட்ட வடிவங்கள் இருக்கின்றன. அதற்கான வழிகாட்டல்கள், சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்கு வருகின்றவர்களை வழிகாட்டுவதற்கு, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு, அவர்களுக்கான எல்லா விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நிறைய விடயங்கள் இருக்கின்றன. உண்மையில் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீமினூடாக இந்த துறை சார்ந்து கற்க வேண்டும், இந்த துறை சார்ந்து படிக்க வேண்டும், இந்த துறை சார்ந்து தேர்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்களுக்கான ஏதாவது வழிகாட்டல்கள் இருக்கின்றன? ஆமாம், நிச்சயமாக. உண்மையிலே சுற்றுலாத்துறையை கூறுவார்கள் புகை இல்லாத தொழிற்சாலை என்று கூறுவார்கள். சிரமம் இல்லாத வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில்துறையாகவும் மற்றும் மற்றைய துறைகளோடு ஒப்பிடுகையில் அழகிய முறையிலே தனது செயற்பாட்டினை செய்யக்கூடிய ஒரு தொழில்துறையாகவும் இந்த சுற்றுலாத்துறையை எங்களால் காண முடியும். இவ்வாறான இந்த சுற்றுலாத்துறையிலே காணப்படுகின்ற சிறப்பம்சங்களை மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுடைய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற செயற்பாடு எங்களுடைய செயற்பாடாக காணப்படுகிறது. இந்த செயற்பாட்டினை நாங்கள் பல வகையான முறைகளிலே மக்களோடு ஒன்றித்திருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் கூறலாம், இன்று நாங்கள் எந்த செயற்பாட்டை எடுத்தாலும் சோசியல் மீடியா ஊடாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் எங்களுடைய இந்த S4IG பற்றிய இந்த திட்டமிடல் பற்றிய செயற்பாடு பற்றிய விடயங்களை நாங்கள் ஃபேஸ்புக் ஊடாகவும் நாங்கள் இந்த விடயத்தினை பரவலாக அவர்களிடத்தில் பரவல்படுத்துகின்றோம். உதாரணமாக எங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் ஒரு பேஜ் ஒன்று இருக்கிறது, ஜாயின் வித் டூரிசம் என்று சொல்லுகின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் உண்டு. அந்த பேஜ் ஊடாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சுற்றுலாத்துறை ஊடாக வெற்றி அடைந்தவர்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், வெற்றி கதைகளை நாங்கள் பரப்புவதன் ஊடாக இந்த சுற்றுலாத்துறையிலே ஒரு சிறந்த புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்றோம். இவ்வாறு சோசியல் மீடியா ஊடாக எங்களுடைய செயற்பாடு, இப்போது நீங்கள் சற்று முன்னர் பார்த்த எங்களுடைய தீம் சாங் கூட, இந்த பாடல் 4 மாவட்டங்களிலும் காணப்படுகின்ற சுற்றுலா தலங்களை மையப்படுத்தியும் அது மட்டுமல்லாது இயற்கை அழகிய தலங்களை மையப்படுத்தியும் உருவாக்கப்பட்ட ஒரு பாடல். இவ்வாறான பாடல்களின் ஊடாகவும் சிறப்பான ஒரு புரிதலை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். இவ்வாறான சோசியல் மீடியாக்களின் ஊடாக ஏற்படுத்தப்படுகின்ற செயற்பாடு. அது மட்டுமல்லாது அனைத்து விதமான மக்களையும் எங்களது கருத்து சென்றடைய வேண்டும், S4IG திட்டம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீதி நாடகங்களை ஏற்பாடு செய்திருந்தோம். உதாரணமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 75 இடங்களிலே நாங்கள் வீதி நாடகங்களை ஏற்படுத்தியிருந்தோம். ஒரு வீதி நாடக ஒரு குழு ஒன்றை நாங்கள் அவர்களை எங்களோடு இணைத்து கொண்டு ஒரு சிறந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான ஒரு கதாபாத்திரங்களை அவர்கள் ஏற்று ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அந்த நாடகங்களை இயற்றுவார்கள். அதன் ஊடாக ஒரு சிறந்த புரிந்துணர்வை மக்களோடு ஏற்படுத்துதல், இவ்வாறு வீதி நாடக திட்டம். அது மட்டுமல்லாது நாங்கள் எங்களது ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடாக ஒரு டிசெமினேஷன் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தினை வைத்திருக்கின்றோம். அதாவது எங்களுடைய இந்த S4IG செயற்பாடு மற்றும் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையிலே காணப்படுகின்ற சிறப்பம்சங்களினை பற்றி எத்தி வைப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுமார் 1000 நபர்களை பங்கு பெற்றுதல் ஊடாக இந்த
டிசமினேஷன் மீட்டிங் என்கிற திட்டத்தினை செய்திருந்தோம். உதாரணமாக அம்பாறை மாவட்டத்திலே இந்த 1000 நபர்களை ஒன்றிணைப்பதற்காக நாங்கள் 15 கூட்டத்தொடர்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இவ்வாறு இந்த கூட்டத்தொடரிலே பங்கு பற்றிய நபர்களை நாங்கள் பார்த்தோமானால் அரசாங்க ஊழியர்கள் மட்டுமல்லாது இளைஞர் யுவதிகள், அது மட்டுமல்லாது சமூகத்திலே காணப்படுகின்ற சில முக்கியமான நபர்கள், இவ்வாறானவர்களை ஒன்றிணைத்து அவர்களிடத்திலே நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான சிறந்த புரிதல்களை உருவாக்கி எங்களுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸுடைய செயற்பாடு என்ன, S4IG எதிர்பார்க்கின்ற முக்கியமான திட்டங்கள் என்ன, இந்த சுற்றுலாத்துறை ஊடாக எவ்வாறான தொழில் வாய்ப்பினை நாங்கள் சமூகத்திற்கு பெற்றுத்தர முடியும் என்கின்ற கருத்தாடல்களை செய்திருக்கின்றோம். நிஜமாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே சம்பந்தமாக இன்னும் நிறைய விடயங்களை பேச இருக்கின்றோம். இவர்களை பொறுத்தவரையில் அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய மாவட்டங்களில் என்ன மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக விரிவாக பேசுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் சம்பந்தமான செயற்பாடுகள் சம்பந்தமாகத்தான் விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் அந்த நிறுவனத்தின் அம்பாறை மாவட்டத்துக்கான ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அர்ஷாத் இஸ்மாயில், அதே நேரம் திருகோணமலை மாவட்டத்துக்கான ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கின்ற சதீஷ்குமார் ஆகியோர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அர்ஷாத், நீங்கள் சொல்லுங்கள், சாதாரணமாக உங்களுடைய மாவட்டங்களில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் என்ன மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன? இதற்கு மத்தியில் நீங்கள் சொன்னீர்கள் 1000 பேரை திரட்டி இருக்கின்றோம் என்று. அங்கிருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் என்னென்ன மாதிரியான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றீர்கள்? ஆமாம், நான் முன்பு கூறியது போல எங்களது இந்த சோஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனி என்று கூறப்படுகின்ற இந்த தொழிற்பாட்டின் ஊடாக ஒன்றிணைக்கப்படுகின்ற இளைஞர் யுவதிகள் மட்டுமல்ல, ரிட்டையர்ட் பர்சனாலிட்டி கூட எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், இளைஞர் யுவதிகள் அனைவரையும் நாங்கள் இணைத்து கொண்டு S4IG இந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் என்னவென்றால், இவ்வாறான நபர்களை உள்வாங்கி அவர்களுக்கான சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையிலே திறன் விருத்தினை அவர்களுக்கு ஏற்படுத்தி வழங்குதல். ஒருவருக்கு ஒரு திறமையினை, அவருக்கு ஒரு சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையிலே ஒரு குறிப்பிட்ட திறமை அவருக்கு இருந்தால் அந்த திறமையினை மேலும் அவரை வளப்படுத்தி அவருக்கு உரிய சான்றிதழோட பயிற்சி நெறிகளை வழங்கி அவர்களுக்கு உரிய தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தல். ஏதாவது கொடுப்பனவுகள் செலுத்த வேண்டும் உங்களுக்கு பயிற்சிகள்? இல்லை, முழுதாக இலவசமாக. உதாரணமாக ஒரு நபர் எங்களிடத்திலே இணைந்து கொள்ளுகின்ற பொழுது அவருக்கு விருப்பமான சுற்றுலாத்துறை சம்பந்தமான, எங்களிடத்திலே பல வகையான துறைகள் காணப்படுகின்றன, நான் அவற்றை கூற இருக்கின்றேன். ஒரு துறையிலே அவர் இணைந்து கொள்ளுகின்ற பொழுது அவருக்கு உரிய தகமை, அந்த கல்வி தகமை வழங்க இருக்கின்றோம். இன்று எங்களுக்கு தெரியும் NVQ லெவல் என்று சொல்லுகின்ற தொழில் தகமை என்கிறது மிக அவசியமான ஒரு விடயம். அந்த வகையில் NVQ லெவல் 3, NVQ லெவல் 4 என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய உரிய தகமைகளோடு பலதரப்பட்ட பயிற்சி நெறிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அம்பாறை மாவட்டத்தில் S4IG இந்த திட்டமானது பல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஊடாக எங்களது இந்த தொழிற்பயிற்சியினை நாங்கள் வழங்குகின்றோம். ஓமோம், நிச்சயமாக அதனை பற்றி நான் கூறுகின்றேன். உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அத்தோடு இஸ்லாமிக் ரிலீஃப், YMCA, அத்தோடு ADT, பெரண்டினா போன்ற YMCA போன்ற முக்கியமான சில நிறுவனங்கள் ஊடாக S4IG இளைஞர் யுவதிகள் மற்றும் அனைத்து எங்களிடத்தில் இணைந்து கொள்கின்ற நபர்கள் அனைவருக்கும் திறன் அபிவிருத்தி பயிற்சிகளை, பாடநெறிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஹவுஸ் கீப்பிங் என்று சொல்லுகின்ற ஒரு கல்வி திட்டத்தின் ஊடாக சுமார் 32 பேர் தற்போது பயிற்சி நெறிகளை முடித்து கொண்டும் கற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். மற்றோடு ரிசப்ஷனிஸ்ட் தொழில் பயிற்சி கற்கையினை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு வெயிட்டர், ரூம் அட்டெண்டன்ட், அத்தோடு இன்டர்நேஷனல் குக்கரி, பேக்கரி, அத்தோடு பியூட்டி தெரபி, ட்ராவல் அண்ட் டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட், அத்தோடு பூல் லைஃப் கார்ட், ஹேர் அண்ட் பியூட்டி,
ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம், அத்தோடு ஃப்ரண்ட் ஹவுஸ் அசிஸ்டன்ட், இவ்வாறான மிக முக்கியமான திறன் விருத்தி பாடநெறிகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு மிக முக்கியமான ஒரு பயிற்சி நெறியாக சர்ஃப் இன்ஸ்ட்ரக்டர் என்கின்ற ஒரு பயிற்சி நெறி தற்போது முடிவடைந்திருக்கிறது. அதாவது அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் அருகம்பே பகுதியிலே அதிகமான சுற்றுலா பயணிகள் விருப்பத்தோடு வருகின்ற விடயம் கடல் அலை விளையாட்டு, சர்ஃபிங் என்று கூறுவோம். அதனை விரும்பித்தான் வருகிறார்கள். அவர்களுக்கான சிறந்த பயிற்சி நெறியை வழங்குவதற்காக சர்ஃபிங் இன்ஸ்ட்ரக்டர் பயிற்சியினை கூட SYG திட்டத்தினூடாக தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பயிற்சி. இவ்வாறான பயிற்சி நெறிகள் தான் தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் பல வகையான நிறுவனங்களோடு இணைந்து SYG திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் கடல் சார்ந்த விடயங்கள் இருக்கணும். புலனறுவை போன்ற மாவட்டங்களில் இவற்றில் துறைகள் மாறுபடுமா? மாறுபடும். ஒவ்வொரு மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் வித்தியாசமான சுற்றுலாத்துறை தளங்கள் காணப்படுகின்றது, சுற்றுலாத்துறை தன்மைகள் காணப்படுகின்றது. உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும், வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்ற போது இலங்கையினுடைய கலாச்சார விழுமியங்களை விரும்பி வருபவர்கள் இருக்கிறார்கள், இலங்கையினுடைய இயற்கை வளங்களை விரும்பி வருபவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறான பல விதமான அனைத்து விடயங்களுக்கும் பொருத்தமான ஒரு இடமாக இலங்கை காணப்படுகிறது. ஆனால் அவ்வாறு வருகின்ற சுற்றுலா பயணிகளை உபசரித்து அவர்களுக்கு பூரணமான ஒரு ஒத்துழைப்பை, ஒரு சேவையை வழங்கக்கூடிய நிலையில் இலங்கையிலே நாங்கள் இருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் SYG திறன் விருத்தியினை இந்த சுற்றுலாத்துறை ஊடாக திறன் விருத்தி செய்து சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும், அதனூடாக வறுமையை குறைக்க வேண்டும் என்கிற துணைப்பொருளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பல்கலைக்கழக மாணவர்கள் பௌத்த முக்கிய ஸ்தலத்துக்கு சென்று அவமதித்தமை சம்பந்தமாக நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இதுபோன்று வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் எங்களுடைய கலாச்சாரங்கள், பண்பாடுகள், இப்படியான விடயங்கள் இருக்கின்றன, சட்ட விடயங்களை தெளிவுபடுத்தும் வகையிலான ஏதாவது செயற்திட்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்றனவா அவர்களுக்கு மத்தியில், சுற்றுலா பயணிகளுக்கு? ஆமாம், நிச்சயமாக அவ்வாறான திட்டங்களை செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் அவர்கள் ஒரு சுற்றுலா தலத்தினை அவர்கள் அண்மிக்கின்ற பொழுது அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது, இன்னும் செயற்படுத்திருக்கிற வாய்ப்புகள் காணப்படுகிறது. நிச்சயமாக இறுதியாக எனக்கு நினைக்கின்ற இன்னும் ஒரு நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. சதீஷ்குமார், சொல்லுங்கள், இந்த நிகழ்வில் மாணவர்களாக இருக்கட்டும், நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் ஓய்வு பெற்றவர்கள் கூட இணைந்து கொள்ளலாம் என்று, இணைந்து கொள்ள விரும்புவர்கள் என்னென்ன மாதிரி விடயங்களை முன்னெடுக்க வேண்டும், எப்படி உங்களுடைய அமைப்போடு அல்லது இந்த நிறுவனத்தோடு இணைந்து கொள்வது? ஆம்பிஸ்டை நான் ஒரு விடயத்தில் ஞாபகப்படுத்த வேணும். இந்த சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் இணைந்து கொள்வதற்கு தடைகள் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய மன தைரியம் இருந்தாலே காணும். நான் இந்த துறையிலே இணைய வேணும், நான் ஒரு நல்ல ஒரு முதலீட்டாளராக அல்லது நான் இந்த துறையில் இணைந்து ஒரு வருமானத்தை பெற வேணும் என்று நினைத்தாலே அந்த எண்ணமே காணும். இதில் ஆண்கள், பெண்கள், அதே போல் மாற்றுத்திறனாளிகள், வயது வேறுபாடின்றி இணைந்து கொள்ளலாம். இதில் 3 விடயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த வேலைத்திட்டத்தினூடாக இணைந்து கொள்வதானால் 3 ப்ரோசஸ் நடைமுறைகள் இருக்கின்றது. உதாரணமாக நண்பர் ஆஷாத் சொன்னது போல அந்த என்விக் லெவல் ஆரம்பமாக மூன்றாவது நிலையை இவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் இலவசமாக பயிற்சியை வழங்குகின்றோம். அந்த என்விக் லெவல் 3 மாத கற்கை நிறைய முடித்த பிறகு OJT என்று சொல்லுவார்கள், அதாவது ஒன் த ஜாப் ட்ரைனிங். அவர்களை குறைந்தது 6 மாதமாவது அவர்கள் கற்ற துறைக்கு அந்த திறனை அப்ளை பண்ணி பார்ப்பார்கள். ஒரு ஹோட்டல்லையோ அல்லது ஒரு சுற்றுலா தலத்திலேயோ அந்த வேலையினை செய்து அவர்கள் ப்ராக்டிக்கலாக அவர்கள் தங்களுடைய நாலேஜை பெருக்கிக் கொள்வார்கள். அப்போ இந்த OJTலையும் பங்கு கொள்ள வேணும். அதற்கு பிறகு அவர்கள் நிரந்தர வேலை திட்டத்திலே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். இதில் இணைந்து கொள்ள வேணுமாக இருந்தால் எங்களுடைய ஹாட்லைனில் அவர்கள் தொலைபேசியினூடாக 01172123 என்ற தொலைபேசியினுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து இணைந்து கொள்ளலாம். அல்லது என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட சென்று facebook.com join_TNH, அதாவது ஜாயின் வித் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி என்று சொல்லி நீங்கள் லாக்இன் பண்ணினா கூட எங்களோட ஃபேஸ்புக்கில் இணைந்து கொள்ளலாம். அதே போல் இந்த 4 மாவட்டங்களிலே மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அம்பாறை, புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் இருக்கின்ற எமோஷனல் இன்டெலிஜென்ட் லைஃப் ஸ்கில் நிறுவனத்தினுடைய எமது மாவட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கூட இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே இணைந்து கொள்ளலாம்.
நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு தொழில்துறை சார்ந்து அனுபவத்தையும் பயிற்சியும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இலவசமான இடமாக இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான வழிமுறைகள் 3 வழிமுறைகள் இருக்கின்றன. ஒன்று ஃபேஸ்புக்கின் ஊடாக www.facebook.com join TNH என்கின்ற ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக உங்களுக்கு லாகின் ஆகி இந்த விடயத்தோடு இணைந்து கொள்ளலாம். அதே நேரம் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 0117212130 0117212130 என்பது அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். அதே நேரம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறிப்பாக அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் இதற்கான ஒரு ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கின்றார்கள். அவர்களையும் தனிப்பட்ட ரீதியிலும் சந்தித்து உங்களுடைய இந்த விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த பயிற்சி நெறிகள் குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆகிய துறைகளில் உங்களுடைய திறன்களை விருத்தி செய்து கொள்வதற்கு அதுவும் இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நீங்களும் இவர்களை தொடர்பு கொண்டு இவர்களிடமிருந்து முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். எமோஷனல் இன்டெலிஜென்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் தான் இவர்களுடைய அமைப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த துறையில் நீங்களும் தேர்ச்சி பெறுவதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. இன்றைய தினம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களோடு பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட அம்பாறை மாவட்டத்துக்கான ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர் அர்ஷாத் இஸ்மாயில், அதே நேரம் திருகோணமலை மாவட்டத்துக்கான ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர் சதீஷ்குமார் ஆகியோருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அதே போல நாங்களும் இந்த யூடிவி நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமோஷனல் இன்டெலிஜென்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் டீம் சார்பாக. ஏனென்றால் இந்த தகவலை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு மீடியா மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஊடகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தகவல்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அவர்கள் இந்த துறையிலே இணைந்து தாங்கள் முன்னேறி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த யூடியூப் நிறுவனத்துக்கூடாக கிடைக்கும் என நம்பி நிறுவனம் சார்பாக நான் நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் மிஸ்பாவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரன்.